வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி கேபிள் டிவி ரிலேட்டடான ப்ராடக்ட் எஃப்டிடிஹெச், பேட்ச் கார்டு, ஜாயின் பாக்ஸ், கப்ளர் இந்த மாதிரி கேபிள் டிவி ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் ஃபைபர் ஆப்டிக் ரிலேட்டடான ப்ராடக்ட்டுமே ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர் ரவுட்டர் இதனுடைய ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன ரீசன்னால் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யாரெல்லாம் இதில் பாதிப்படைகிறாங்க, முக்கியமாக கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் கஸ்டமருக்கும் என்ன மாதிரி பாதிப்பு வருது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கேபிள் டிவி ஆப்ரேட்டருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆடியோ நீங்கள் கேட்டுட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இந்த மார்வாடிங்க தொல்லை பெரும் தொல்லையாக இருக்குது. இவனுங்க இந்த கண்ட கர்மாந்தத்தெல்லாம் எடுத்துட்டு குப்பை மாதிரி தெளிச்சிட்டு இருக்கானுங்க குரூப்ல, என்னவோ பெரிய இது மாதிரி. கடைசியில் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கடைக்காரங்களும் இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையே விலைவாசியை ஏற்றி இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஏறி இருக்கிறாங்க. பாருங்களேன், ஆப்டிகல் ஃபைபர் தான் ரேட் ஏறி இருக்குதுன்னு பார்த்தா ரவுட்ரு மேலே ரேட் ஏறி இருக்குது 400 ரூபான்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் கார்டு மேலே ஏறி இருக்குது, ஸ்பிட்டர் மேலே ஏறி இருக்குது. அநியாயத்துக்கு அநியாயம் பாடுபடுறாங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. நீங்களாம் எவ்வளவு பகல் நேரத்திலே பணக்காரன் ஆயிடணும்னு யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசம் இதெல்லாம். விலைவாசி ஒரு அளவுக்கு இது பண்ணலாம். நீங்க என்னவோ தான் ஆப்டிகல் பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட்டருங்க டிராவல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பெரிய இது பண்றானுங்க. இது என்ன ரொம்ப அநியாயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. எல்லாருமே இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஆப்ரேட்டர் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரவுட்டரோடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதிலே கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு எல்லாருக்குமே இந்த ஃபைபர் ஆப்டிக் தான் நம்ம ஃப்யூச்சர், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா எப்போவுமே ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதோடய ப்ரைஸுமே அதிகமாகும். இது என்ன ரீசன்னால் அந்த ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டிமாண்டு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகிருச்சு அப்படின்னாலே அதோடய ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லோக்கலில் இருக்கிற நம்ம கேபிள் டிவி ஆப்ரேட்டர்லேருந்து பெரிய பெரிய ஏஐ டெக்னாலஜிலாம் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஜியோ, ஏர்டெல் அது மாதிரி பெரிய பெரிய டேட்டா சென்டருக்குமே இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இல்லாமல் அவங்க பிஸ்னஸே இல்லை. இப்போ டேட்டா சென்டருக்கெல்லாம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மொபைலில் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி எந்த ஒரு மொபைல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் அது உங்கள் லோக்கல் ஏரியா டவரில் கனெக்ட் ஆகும். அந்த டவர்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டா ஆப்டிக்கல் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகி அந்த டேட்டா சென்டரில் யூடியூப்போட சர்வர்லேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகும். இதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். அதே மாதிரி சின்ன சின்ன சிசிடிவி கேமரா மாட்டுறவங்களுக்கு கூட இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ரொம்ப தேவைப்படுது. இது ஒரு ரீசன் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுதுக்கு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுமோ அதை தான் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் கோர், தமிழில் கண்ணாடி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்டிக்கல் கோர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்ன காம்போனண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா கிளாஸும் ஹீலியம் கேஸ், இந்த 2 காம்போனண்ட்டு தான் ஆப்டிக்கல் கோரையுமே ஃபைபரையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இந்த சிலிக்கா கிளாஸை ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது. அதாவது இந்த சிலிக்கா கிளாஸை மண்ணிலிருந்து தான் ப்ரிப்ரேஷன் பண்ணி நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய செலவு அதிகமாக இருக்கிறதுனாலையுமே நமக்கு இந்த ஆப்டிக்கல் ஒயரோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் சப்ளை, அதாவது உற்பத்தி அளவு கம்மியாக இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதை தயார் பண்ணக்கூடிய பொருட்களோட விலையும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி அளவும் கம்மியாயிரும். உற்பத்தி அளவு கம்மியாயிருச்சுனாலே அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஒரு ரீசன் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ப்ரைஸு அதிகமாகிறதுக்கு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, உலகளாவிய அரசியல். இப்போ நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளை மேஜராக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், அமெரிக்கா, இந்த 3 நாடு தான் நமக்கு மேஜரான ஃபைபர் ஆப்டிக் கேபிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ இந்த நாடு போர் சூழலில் பாதிப்படையும் போது அங்கேருந்து நமக்கு
ட்ரேடு வந்து பாதிப்பாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவில் இருந்தோ இல்லை யுக்ரைனில் இருந்தோ நமக்கு ஹீலியம் கேஸ் அப்படி இல்லைனா சிலிக்கா கிளாஸ் இந்த ஆப்டிக்கல் கோர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய காம்போனண்ட் ஏதாவது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாதிப்படையும். அது மூலமாகவும் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து நடக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே பாதிப்படையும். இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு, அதை தயார் பண்ணக்கூடிய பொருளோட செலவும் அதிகமாயிருச்சு, உற்பத்தி அளவு கம்மியாயிருச்சு. இதுதான் முக்கியமான ரீசன் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வேர்ல்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஆப்டிக்கல் ரவுட்டருக்குள்ளே ப்ரைஸ் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி சிப் ஷார்ட்டேஜ். அதாவது நம்ம ரவுட்டருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய டிரேமும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய சிப்பு, இந்த 2 காம்போனண்ட்டுக்குள்ளே ப்ரைஸுமே அதிகமாக இருக்கிறது தான் ஒரு ரீசன் ஆப்டிக்கல் ரவுட்டருக்குள்ளே ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு. இந்த 2 காம்போனண்ட்டுமே ஏன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏஐயோட டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆகிறதுனால ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேமோட நீடு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதோட ப்ரைஸுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த சிப்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிஎஸ்எம்சி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களோட ஷேரில் 3% 10% வரை அதிகமாக்கியிருக்காங்க. இதனாலையுமே இந்த ரேமுடைய ப்ரைஸும் சிப்ஸோடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஒரு மெயின் ரீசன் நம்ம ரவுட்ரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ரவுட்டரோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேட்டருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து இப்போ தான் FTTH கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டபுள் மடங்காக அப்படியே அதிகமாகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 கோர் ஷார்ப் பிளாட்டினம் ஓல்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹8.50 பெர் மீட்ரு. சேம் ஒயரு இன்றைக்கி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மீட்ரு ₹13 ₹18 வரை போகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறாங்க. இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு ஆப்ரேட்டர் FTTH கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ப்ரைஸ் இருந்ததுக்கு 2 கிலோமீட்டர் ஒயர் நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹20,000 உள்ளே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வாங்கிடலாம். இனிமேல் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால சேம் ஒயரு சேம் 2 கிலோமீட்டர் நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹35,000 மேலே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆப்ரேட்டருக்கு. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது தான். இந்த ரவுட்டரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு கஸ்டமர் இன்டர்நெட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட்டும் ரவுட்டருக்குள்ள அமௌண்ட்டும் சேர்த்து அவங்க பே பண்ணும்போது இனிஷியலாக அமௌண்ட் வந்து அவங்க அதிகமாக பே பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுதான் ஒரு கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இது என்ன ரீசன், ரவுட்டரோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது என்ன ரீசன், இது மூலமாக ஆப்ரேட்டரும் கஸ்டமரும் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.